வணக்கம். சைனாவில் கன்ஃபியூஷியஸ்னு ஒரு குருங்க பேர் தாங்க கன்ஃபியூஷனாக இருக்கும். ஆனால் ஆள் கெட்டிக்காரங்க. அவனுடைய பள்ளியில் யாராவது படித்தாங்கன்னா அவங்களுக்கு டைரெக்டாக கவர்மெண்ட் உத்தியோகங்க சைனாவில். அப்படின்னா எந்த அளவுக்கு இருப்பான்னு பாருங்கள். சில இன்ஸ்டிடியூஷனில் படித்தா பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்றாங்க நம்ம இதில். அதே மாதிரி இது நடந்தது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி சைனாவில். அப்போது அவனுடைய பள்ளியில் கன்ஃபியூஷியஸ் பள்ளியில் படிக்கும்போது லிசன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்கிறேன். அப்போ ஒரு மாணவன் எழுந்து கேட்குறாங்க, குருவேன்றான். என்னன்றான், ஆட்சி செய்யறதுக்கு, நல்லாட்சி செய்யறதுக்கு எது முக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவர் என்ன சொல்கிறாரு, உணவு, தேவையான உணவு கையிருப்பு இருக்கணும் ஒன்று. ரெண்டாவது, நல்ல பாதுகாப்பு நல்லா இருக்கணும் நாட்டுக்கு ரெண்டு. மூணாவது என்னன்னா, மக்களோட நம்பிக்கையை ஆட்சி பெறணும் அப்படின்னாரு. அப்போது அந்த மாணவன் கேட்குறான், ஏன் குரு இந்த மூணில் இப்போது உணவு கையிருப்பு இல்லைன்னா பசி பஞ்சம் வரும். அதனால் ஒன்றும் நடக்க போகிறதுக்கு கொஞ்ச நாள் கஷ்டப்படுவாங்க. அப்புறம் எப்போவுமே பசி பஞ்சம் வர்றதான் சரியாயிடும். சரி, உணவு மிலிட்ரி இல்லைன்னா, இராணுவம் இல்லைன்னா அதுவும் ஒன்றும் பரவாயில்ல. ஒன்று மட்டும் எப்பவும் இருக்கணும். அது இருந்தால் தான் நீ ஆட்சி செய்ய முடியும். நீ எந்த மூலையில் இருந்தாலும் உன்னை கொண்டு ஜனங்க உட்கார வச்சுருவாங்க, அந்த சீட்டில் உட்கார. என்னன்னா, மக்களோட நம்பிக்கையை பெறணும். மக்களோட நம்பிக்கையை பெற்றவன் தான் சீராக ஆட்சி செய்ய முடியும்னு சொல்லிட்டு, நான் சொல்லலை சாமி, கன்ஃபியூஷியஸ் சைனாவில் சொல்லியிருக்கான். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம். ஹர 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 மகாதேவ்.